இந்த ராசி பொது பலன், ராசி பலன் 4 of Pentacles 2026 எந்த ராசிக்கு வருதுன்னு பார்ப்போம். முதலாவது மேஷ ராசி, தனுசு ராசி, கன்னி ராசி, கும்ப ராசி, சிம்மம், மீனம். உங்களோட சன் மூன் ரைசிங்கை செக் பண்ணிக்கோங்க. ராசி, நட்சத்திரம், லக்னத்தை செக் பண்ணிக்கோங்க. இந்த 2026 2.5 வருஷம் லார்ட் சனி தசா ஓட போகுதுன்னா உங்களோட ஜாதக ரீதியில், ஓகே, இது பொது பலன் மட்டும்தான். ஸோ நீங்கள் சுய பலனுக்கு பர்சனல் ரீடிங் புக் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலரான ராசி, நான் சொன்ன ராசி, ஓகே, ஒன்று ஒன்றா போகிறதுக்கு முன்பாக உங்களோட எச்சரிக்கை, மெயினான டேஞ்சர் ஜோனுக்கு தான் நம்ம பார்ப்போம் பிஃபோர் வி கோயிங் டு த பாசிட்டிவிட்டி, ஓகே. ஏன்னா ரெண்டுமே இருக்கணும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. டேஞ்சர் ஜோன் என்னன்னா, முதலாவது உங்களோட அடுத்த பயணங்கள் ரொம்ப கரடு முரடாவாக தான் இருக்கும், மேடு பள்ளமாக தான் இருக்க போகுது. அண்ட் நிறையா விஷயம் உங்களுக்கு தாமதமாக நடக்க போகுது. ரொம்ப ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கும், டிலே இருக்கும். லார்ட் சனி உங்களோட ஜாதக ரீதியில் வராருன்னா எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க போகிறது கிடையாது, ரொம்ப டிலே ஆகும். கேஐவி ஃபைல்ஸில் போட்டிருக்கோம். மூணாவது ஆப்ஸ்டிக்கல்ஸ் நிறையா இருக்கும், தாமதமாக இருக்கும். எக்ஸாம்பிள், உங்களோட இன்டர்வியூ 10 மணிக்குன்னா இதுக்கு முன்பாக உங்களோட டிசிப்ளின் எப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளாக நீங்கள் 10 மணி இன்டர்வியூக்கு 9 மணி ஏஞ்சி குளிச்சுட்டு கிளம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 9:30 விட்டு விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு லார்ட் சனி என்ன பண்ணுவார்னா உங்களை 7:30 மணிக்கெல்லாம் முழிப்பு வர மாதிரி வைப்பாங்க, டிசிப்ளின். இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ரொம்ப லேசினஸில் இருந்துச்சுன்னா, ரொம்ப அலட்சியமாக இருந்துச்சுன்னா, அலட்சியப்படுத்திக்கிட்டீங்க, ரொம்ப உங்கள் செல்ஃபை டேக்கிங் ஃபார் கிராண்டட் ஆஃப் யுவர் செல்ஃப், நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம், போஸ்ட்போன் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இதுக்கப்புறம். அண்ட் நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது இதுக்கப்புறம். யூ ஹேவ் டு ப்ளேம் யுவர் செல்ஃப். இட்ஸ் ஆல் ஆன் யூ. ஸோ லார்ட் சனி என்ன பண்ணுவார்னா, செல்ஃப் டிசிப்ளின், உங்களோட டிசிப்ளினை எழுப்பி விடுவார், ஓகே, ஸ்பார்க் பண்ணி விடுவார். 10 மணி இன்டர்வியூக்கு நீங்கள் 7:30 மணி ஏஞ்சி குளிச்சு கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் எப்படி கரெக்டாக இருக்கீங்கன்னு பார்ப்பாரு. அது முன்பாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு மறுபலனே உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த பலன் லார்ட் சனி கெட்டதுன்னு அப்படி சொல்ல கிடையாது. பேலன்சிங் ஆஃப் யுவர் குட் கர்மா அண்ட் யுவர் பேட் கர்மா, தர்மா, ஓகே. இது ரெண்டும் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா கிடைக்கும். அந்த சீக்ரெட் டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, எல்லா ஆஸ்ட்ராலஜிஸ்க்கு தெரியாது, ஓகே. இந்த நல்ல வேதாஸ் படித்தவங்க, தாந்திரிக் சாக்தி பாத்தில் இருக்கிறவங்க, ஜோதிடர் சர்வீசஸில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஆன்மீக பயணம், இந்த ஜோதிடம் சர்வீசஸில் ரொம்ப வருஷம் இருக்காங்களே அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த சீக்ரெட் டெக்னிக்ஸ்லாம் தெரியும். லார்ட் சனி இருக்கும்போது நீங்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, பரிகாரங்கள் வேறு, விளக்கு ஏற்றுறது அப்புறம் குளிக்கிறது, இது வேறு, ஓகே. உங்களுக்குள்ளாரே உங்களோட மைண்டை ரீசெட் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு வேறு பரிகாரம் இருக்குது, ஓகே. மெட்டஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்பிரிச்சுவல் அண்ட் சயின்ஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்குள்ளாரே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ரீபூட் சிஸ்டம் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அது உங்கள் சிஸ்டமில் மட்டும்தான் முடியும். இட்ஸ் பேசிக்லி சயின்ஸ், ஓகே. பிளானட்ஸ் ரீதியில் எஸ் கண்டிப்பாக நிறைய தாமதமான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். மித்த ராசிகள் பார்த்துருந்தீங்கன்னா 7.5 வருஷம் 8 வருஷம் சம்டைம்ஸ் கூட இருந்து அவங்க நிறையா கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவஸ்தப்பட்டிருப்பாங்க, நிறையா லாஸஸ், ஹெல்த் இஷ்யூலாம் இருந்திருக்கும். பட் உங்களுக்கு வார்த்தை ஜாக்கிரதை. ஏன்னா 2.5 வருஷம் 8 வருஷம் 7.5 வருஷம் நடக்க வேண்டிய விஷயம் 2.5 வருஷத்தில் நடக்க போகுது உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு இக்கட்டாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு வேர்ஸ்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மெயின் டேஞ்சரை ஹோல்டிங் டூ டைட், ஃபியர், பிளாக்கேஜஸ், உங்களோட ஃபியர் தான் மெயினான பிளாக். அப்புறம் ஹோல்டிங் ஆன் டு யுவர் கம்ஃபர்ட் ஜோன். லார்ட் சனி உங்களோட ராசியில் வராருன்னா உங்களை கம்ஃபர்ட் ஜோன் வெளியாக்கிடுவார், ஓகே. ஸோ இந்த இயர் உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும்னா, டிசிப்ளின் விதவுட் ரிஜிடிட்டி, ஓகே. நீங்கள் ரொம்ப ரிஜிட்டாக இருக்கலாம், மூவ் பண்ண வேணாம், சேஃபான ஜோனில் நம்ம இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னா இந்த வருஷம் இதெல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு. ஸோ மேஷ ராசி நம்ம பார்ப்போம். எங்கர் ஃப்ரம் ஃபீலிங் கண்ட்ரோல். நிறைய விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நிறையா ஆதங்கம் இருக்கும், நிறையா ஆத்திரமும் இருக்கும், ஓகே.
இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் டு பிரேக் ஃப்ரீ. இம்பல்சிவாக ஒரு விஷயத்தில் நீங்கள் வெளியே ஆக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓவர் ஒர்க்கிங் த பாடி ஓவர் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக பாடி வந்து தாங்காமல் உங்களுக்கு பாடியில் ஹெல்த் இஷ்யூ வரும். கால் பகுதியில் பார்த்துக்கோங்க, இடுப்பு பகுதியில் பார்த்துக்கோங்க, வயிறு சம்மந்தப்பட்ட பார்த்துக்கோங்க, ஷோல்டர் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பாஸ் பண்ணணும். ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்பாக பாஸ் பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். தனுசு ராசி பார்த்தீங்கன்னா எஸ்கேபிசம் வென் திங்ஸ் ஃபீல் ரிஸ்ட்ரிக்டட். ஒருத்தவங்க வந்து உங்களை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, இது மட்டும்தான் செய்ய முடியும், இதை தவிர்த்து நீங்கள் செய்ய முடியாதுன்னா நீங்கள் எஸ்கேப் பண்ணணும்னு நினைப்பீங்க. முடியவே முடியாது. லார்ட் சனிக்கிட்டேன்னு யாராச்சும் எஸ்கேப் பண்ண முடியுமா? நடக்காத ஒரு விஷயம். ஓகே, இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். யாருக்கும் அதிகமாக ஓவர் ப்ராமிஸ் பண்ணி அண்டர் டெலிவர் பண்ணக்கூடாது. ஓகே, ஓ டோன்ட் ப்ராமிஸ் மோர் தென் வாட் யூ கேன் கிவ். பேர்ன் அவுட் ஃப்ரம் புஷிங் லிமிட்ஸ். உங்கள் லிமிட்ஸை தாண்டி நீங்கள் ஓவராக வேலை செய்கிறது உங்கள் பாடி டேக் ஓவர் பண்ணாமல் பேர்ன் அவுட்டாக இருக்கும். ஸோ அக்செப்ட் லிமிட்ஸ். டெம்பரரியாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்க. கண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஒரு பேரலைசிஸில் நீங்கள் இருப்பீங்க. ஹெல்த் எங்ஸைட்டி ரொம்பவே இருக்கும் உங்களுக்கு. மைக்ரோ மேனேஜிங் யுவர் லவ்ட் ஒன்ஸ். உங்கள் லவ்ட் ஒன்ஸ் உங்களோட பார்ட்னர் வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணாதீங்க. ப்ராக்ரஸ் இருக்கும் டு பர்ஃபெக்ஷன். கும்பராசி பார்த்தீங்கன்னா எமோஷனலி நீங்கள் ஷட் டவுன் பண்ணிடுவீங்க. உங்கள் செல்ஃபை நீங்கள் ஐசோலேட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் செல்ஃபை எல்லாத்தையும் இந்த உலகத்தை விட்டே நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்குவீங்க. ரொம்ப மென்டலி நீங்கள் ஸ்டபனாக இருப்பீங்க. பட் யூ வில் பி கனெக்டட், ஆனால் டிட்டாச்சாக கூட இருக்க மாட்டீங்க. சிம்மம் பார்த்தீங்கன்னா நிறையா ஈகோ கிளாஷஸ் இருக்கும். ஆத்தரிட்டி இருக்கிறதுனால ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களோட ஒர்த்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. ஹார்ட் ஸ்ட்ரெயின் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸால். இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து. மீனம் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி நீங்கள் டிபெண்டன்சியாக இருப்பீங்க. ஓகே, வார்னிங், அவாய்ட் ரியாலிட்டி த்ரூ ஃபேண்டசியாக. இதுவும் உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். ஃபைனான்ஷியல் லீக் ஆகும். ஓகே, உங்களோட ஃபைனான்ஷியலில் கொஞ்சம் தாமதமான விஷயம் இருக்கும். எது அவாய்ட் பண்ணணும்னா கிரீட் அவாய்ட் பண்ணுங்க, ஃபியர் பேஸ்ட் கண்ட்ரோலை அவாய்ட் பண்ணுங்க, எமோஷனல் ஹாட், ஒருத்தவங்க வந்து எமோஷனலி ஹாட் பண்ணாதீங்க. பவர் ஸ்ட்ரகிள்ஸ், ஈகோ கிளாஷஸ் தயவு செஞ்சு இந்த வருஷத்துல அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான டிவைன் மெசேஜ் என்னன்னா, வாட் யூ கிளிங் டு டீச் யூ. எதெல்லாம் நீங்க வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் எதில் நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்களோ அது வாழ்க்கை பயணமே மாற்றும். இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஸோ அதுதான் உங்களோட லைஃபே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. பி ரெடி, பி ப்ரிப்பேர். மேஷ ராசிக்கு நிறையா ஸ்லோ க்ரோத் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின் தேவைப்படும். ஸ்ட்ரெஸ்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. எமோஷனல் வால்ஸ் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய எமோஷனல் வால்ஸ் பில்டப் பண்ணுவீங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணணும்னு இருப்பீங்க. காசு ரீதியில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். தனுசு ராசி பார்த்தீங்கன்னா கரியர் ரீதியில் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், டெஸ்ட், பேஷன்ஸ். ஓகே, நீங்கள் உங்கள் செல்ஃபை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்குவீங்க, ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவீங்க. க்ரோ பண்ண வேண்டாம், இது நம்மளுக்கு போதும் அப்படின்னு உங்கள் செல்ஃபை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்குவீங்களா. ஓகே, ஹெல்த் ரீதியில் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸர்ஷன், ஃபெட்டிக், ஓவராக உங்கள் செல்ஃபை ஃபேமிலிக்கு பேர்டன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓவராக நீங்கள் கொடுக்குறனால நிறையா டயர்டில் போகும். தனுசு ராசி உங்கள் ஃபேமிலி வந்து உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறனால நீங்கள் ரொம்ப பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே நிறையா பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் பவுண்டரி செட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா சிப்ளிங்ஸ் கூட உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணுறது பெட்டர். மேரேஜில் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் லாஸ் கிரியேட்ஸ் டிஸ்டன்ஸ். அந்த பர்சனை லூஸ் பண்ணக்கூடாது, இல்லாட்டி உங்கள் செல்ஃபை லூஸ் பண்ணக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பில் நாளையே டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இல்லை மேரேஜ்லேயும் சரி ரிலேஷன்ஷிப்லேயும் சரி நீங்கள் வேணும்னுக்கே இது பண்ணுறதுக்கு கூட இருக்கலாம். That means you want a person to stay distant enough and close enough so that you can be safe enough அப்படின்னு இருக்கீங்க. இந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்க போறீங்கன்னா எஸ், விரலுக்கு ஏற்ற வீக்கும் நீங்கள் வாகனம் வாங்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் டோன்ட் ஹோல்ட் மணி ஃபண்ட்ஸ் டைட்லி. நோ பிக் மூவ்ஸ், பெரிய பெரிய மூவ்ஸ்லாம் எடுக்கணும் பிளான் பண்ணக்கூடாது. இது வந்து ஃபார் யூ டு லேர்ன் லெசன்ஸ். பிளானிங் தான் பெட்டர் தென் எக்ஸிக்யூஷன் வருது. ஸோ கண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்புறம் டைஜஸ்டிவ், நர்வஸ் டென்ஷன் இதெல்லாம் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது கன்னி ராசி. மேரேஜில் ஓவர் கண்ட்ரோல் பண்ணணும்னா அது பிளாக் வார்ம்த் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் அண்ட் இன்டிமெசியை பிளாக் பண்ணும். ஸோ ஓவராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தவிர்க்குங்க அப்படின்னு வருது. கும்பராசி பார்த்தீங்கன்னா யூஷுவல் ஸ்ட்ரக்சர் இஸ் கம்பல்சரி அப்படின்னு வருது. மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஃப்ளெக்சிபிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேரேஜ் ரீதியில் பார்த்தீங்கன்னா எமோஷனல் டிட்டாச்மெண்ட் மஸ்ட் பி ஹீல்டு. ஓகே, நீங்கள் எமோஷ்னலி சீக்கிரமாக டிட்டாச் பண்ணுறதுனால அது ஹீல் ஆகணும். ஃபிக்ஸ்ட் இன்கம்ஸ் இருக்கும், ஆனால் பண வரவு யாருக்கும் போனோ பண்ணாதீங்க. ஓகே, சிம்ம
மினிமம் உங்களோட அசெட்ஸை பாதுகாத்து கொள்ளுங்க. திருட்டுலேண்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மீன ராசி ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் வில் காஸ் ஹோல்டிங் ஆன். ஸோ அதுவும் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கணும். கிரியேட்டிவ் பிளாக்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபாகி தாட்ஸை சரியான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், பார்த்துக்கோங்க.